இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். ஸோ கொஞ்ச நாளாவே என்னுடைய கரண்ட் பில் கொஞ்ச நாள் ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடியில என்னுடைய கரண்ட் பில் எவ்வளோ வந்துச்சுன்னா 3000, 4000, 5000 அப்படின்னு வந்துட்டு இருந்தது. ஸோ இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி என்னுடைய கரண்ட் பில் எவ்வளோ வந்திருக்குன்னா 2712 ரூபா வந்திருக்கு. சைடில் வரும் பாருங்க. ஆனால் இப்போ எனக்கு கரண்ட் பில் அப்படின்றது லாஸ்ட் ஒரு 2 மந்த்தாக எவ்வளோ வந்திருக்கு, 4 மந்த்தாக எவ்வளோ வந்திருக்குன்னா, ஏன்னா 2 மந்த் இல்லை. ஸோ அதில் எனக்கு 583 ரூபா தான் வந்திருக்குது. அடுத்தது இப்போ கரண்ட் மந்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 658 ரூபா தான் வந்திருக்கு. ஸோ ஈவன் ஏசியை போட்டும் எனக்கு இதுதான் வந்திருக்குது. ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கரண்ட் பில் அப்படின்றதும் அதுவும் இந்த வெயில் காலத்தில் கரண்ட் பில் அப்படின்றது அப்படியே அப்பில் ஏறிடும். அண்டு முக்கியமாக இப்போ வேற சிலிண்டர் வீட்டில் இல்லை, நம்மக்கிட்ட சிலிண்டர் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால நம்ம கரண்ட் அடுப்பு வாங்கிட்டோம். நான் பல வருஷமா கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அப்பையிலேருந்தே ஒரு 20 வருஷமா கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எப்போ லான்ச் பண்ணாங்களோ அப்பையிலேருந்தே ரிப்பேர் ஆச்சுன்னா நானே சரி பண்ணிப்பேன் நான். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கேஸ் தட்டுப்பாடு வந்ததுனால இப்போ இதையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அடுத்தது என்ன ஆகும்னா, இதுக்கெல்லாம் சேர்த்து கரண்ட் பில் அப்படின்றது ஹை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த தருணத்தில் எனக்கு இந்த எலக்ட்ரிக்கல் இதில் நல்ல ஈடுபாடு இருக்கிறதுனால ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் எப்படி கரண்ட் பில்லை மிச்சப்படுத்தினேன். ஸோ இப்போ வேற சப்சிடி வேற 2 ரூபா கொடுக்குறான்னு இருக்காங்க. இதெல்லாம் என்ன அப்படின்றத இதில் ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ண போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ என்னுடைய கரண்ட் பில் 2712 இருந்து இப்போ வெறும் 658 ரூபாய்க்கு வந்தது. காரணம் என்ன? அதுவும் லாஸ்ட் மந்த்தை விட இந்த மந்த் ஒரு 100 ரூபால 80 ரூபா கிட்ட எக்ஸ்ட்ரா வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தாங்க. லாஸ்ட் மந்த் அப்படின்றதுல பாத்தீங்கன்னா நான் ஏசியை பயன்படுத்தல. ஏசியை நைட்டு மட்டும் ஒரு மணி நேரம் போட்டு வச்சிருவேன். நைட்டு 1 மணி நேரம் போட்டு ரூம் எல்லாம் லாக்ல தான் இருக்கும். 1 மணி நேரம் போட்டுட்டு நான் என்ன செய்வேன்னா, ஃபேனை சும்மா கம்மியா ரொம்ப மைல்டா சுத்துற மாதிரி பண்ணி விட்டுருவேன். பிகாஸ் ஆல்ரெடி மேல இது இருக்கிறதுனால, மேல எந்த டாப்பும் இல்லை, மேல அந்த சீலிங் இது போடுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் எதுவும் இல்லை. அப்படின்றதுனால கூலிங் கொஞ்சம் வரும். நைட் டைம் அப்படின்றதுனால ஆப்வியஸா கூலிங் வரும். அதனால எனக்கு ஃபேனை சிங்கிள் வைக்கும் பொழுது அந்த கூலிங் அப்படியே இருக்கும். சம்டைம்ஸ் வேர்த்துதுன்னா நான் என்ன செய்வேன்னா, அப்போ ஏசி ஆன் பண்ணிட்டு டைம் ஒரு 1 ஹவர் செட் பண்ணிட்டு படுத்துருவேன். அவ்வளவுதான். இதுதான் நடந்துக்குது. போன மாசத்துக்கு முந்தின மாதம், அதாவது ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி, 3 மாசம் வச்சுக்கோங்களேன், 3 மாசத்துக்கு முன்னாடி நான் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுல எனக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 583 ரூபா தான் வந்துச்சு. பட் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொசு தொல்லை அதிகமாயிடுச்சு. கொசு தொல்லை வேற லெவல்ல போட்டு நம்மளே வாங்குன்னு வாங்கிட்டு இருக்குது. அதனால என்னாச்சுன்னா, கதவை திறந்து வச்சுட்டு படுத்துட்டு இருந்தேன். அப்ப என்னாச்சு பாத்தீங்கன்னா ஃபுல்லா கொசு வர்றதுனால ஃபுல்லா கதவை சாத்த ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வெயில் வேற இப்போ பொழந்து கட்டுது இல்லைங்களா, அதனால நைட் டைம்னு சில நேரங்கள்ல அந்த வெயிலுடைய தாக்கம் அப்படியே இருக்குது. அப்போ அதனாலேயே ஏசி போடுறது. அது இல்லாம சாயந்தரம் டைம்ல தான் வெயில் இன்னும் அதிகமா இருக்கும். ஊர் சைடுனா வெளியில போயிடுவாங்க. பட் சிட்டில எங்க போறது, வெளியில போய் எங்க போய் உட்காருறது? போனா பீச்சுக்கு தான் போகணும். அங்க போனா வேலை கட்டு போயிடும். அதனால வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால ஏசி அதில் ஒரு 1 மணி நேரம் டைம் செட் பண்ணி வச்சுட்டு ஓட்டுறதா இருக்கு. ஸோ இப்படிதான் தொடர்ந்து ஓட்டிட்டு இருந்தா. அப்புறம் சிலிண்டர் கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு வர்றதுக்கு. அந்த கேப்ல கரண்ட் அடுப்பு அப்படின்றத பயன்படுத்துறோம். ஸோ இப்போ நம்மளுடைய கரண்ட் பில்லை மிச்சம் பண்றதுக்கு நம்ம ஏசியும் போடணும், நமக்கு கரண்ட் பில்லும் மிச்சமாகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அதாவது கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ணுங்க. அதுல எவ்வளோ வோல்டேஜ் இருக்கு, அதாவது 2500 இருக்கு அப்படின்னா, அதோட பவர் 2500, 2000 இருக்குன்னா, நீங்க தயவு செஞ்சு அந்த முழு பவர் அப்படின்றது 2000 வோல்ட் அப்படின்றத அதில் பயன்படுத்தாதீங்க. அதுல குறிப்பா ஒரு 1000 இல்லை ஒரு 500 இந்த ரேஞ்சில் வச்சு அந்த பாத்திரத்தை நல்லா மூடிட்டு பயன்படுத்துங்க. அப்படி மூடி பயன்படுத்தும் போது ஈஸியா அது சூடாயிடும். அதனால சீக்கிரமா உங்களுக்கு கரண்ட் பில்லும் மிச்சமாயிடும். அதுல அதிகமா டைமர் செட் பண்ண பாருங்க. தண்ணி காய வைக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் அது தண்ணி காய வைக்கிறது ரொம்ப லேட் அப்படின்றது எடுத்துக்கும். அதுக்கு வேணா நீங்க அந்த தண்ணியில போடுறாங்களா அந்த கம்பி வாங்கிக்கோங்க. அதுல நிறைய ப்ரொடெக்ஷன் கொண்ட கம்பிலாம் நிறைய இருக்கும். அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அது வேணா கீழே லிங்க் கொடுக்குறேன், நல்லதா தேடி பார்த்து உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கோங்க. நான் இன்னும் வாங்கல, பட் அது நல்ல ப்ராடக்ட். நான் வாங்குற மாதிரி தான் எப்படி ரிவ்யூ பார்ப்போம், அந்த மாதிரி பார்த்து உங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா அதை போய் வாங்கிக்கோங்க. இல்லை சைட்ல இங்கெல்லாம் வரும், அதை வாங்கிக்கோங்க. ஸோ கரண்ட் அடுப்பும் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஃப்ளிப்கார்ட்ல இருந்து தான் வாங்கியிருந்தோம் நாங்கள். ஸோ ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி தான் வாங்கினேன். அவங்களே அஃபிஷியல் கேரண்டி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க பேர் போட்டு, அதுதான் நான் வாங்கியிருந்தேன். அதனுடைய லிங்க் வேணும்னாலும் நான் கீழே கொடுக்குறேன். கரண்ட் அடுப்பு அதையும் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா பை பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அடுப்பு வாங்கி ஒரு 8 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி அமேசான் வச்சுட்டு இருந்தோம். இப்போ ஃப்ளிப்கார்ட் தான் நினைக்கிறேன். ஆமாம், ஃப்ளிப்கார்ட் தான். ஸோ அந்த அடுப்பு வச்சுட்டு இருக்கோம். அதனுடைய லிங்க் கீழே இருக்கு, நீங்க வேணா ட்ரை பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கு. இப்போ லாஸ்டா அதுல சின்ன ஒரு ரெசிஸ்டர் போச்சு. எனக்கு இந்த எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் கொஞ்சம் ஈடுபாடு இருக்கிறதுனால ரெசிஸ்டரை மட்டும் நான் அதில் மாற்றி விட்டுட்டேன். நான் இப்போ கரெக்டாக இது இருந்துட்டு இருக்கு. ஓகே, இதை இப்படி பயன்படுத்திக்கோங்க. அதிகமாக தண்ணி காய வைக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பகல்ல குளிச்சிடுங்க. சுடு தண்ணி உடம்பு சரியில்லைனா மட்டும் காய வச்சுக்கோங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அது அந்த மாதிரி டைம்ல நம்ம பண்ணி தான் ஆகணும். அதுக்கடுத்து ஏசி பயன்படுத்துறது அப்படின்றது என்னன்னா,
தயவு செஞ்சு அந்த ஃபில்டர் இருக்கு பார்த்தீங்கன்னா மேலே, அதை வந்துட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கழட்டி டஸ்ட்டை க்ளீன் பண்ணி வந்துட்டு போடுங்க. பிகாஸ் ஃபேன் மாதிரி கிடையாது, அது சுற்றி இங்கேயே நமக்குள்ளே தள்ளி விடுறது. தூசு இருக்கிற காற்றெல்லாம் அது இழுத்து உள்ளே வச்சுக்கும். அந்த காற்று ஃபில்டர் ஆகி வரதுன்னா அதில் வந்துட்டு அந்த தூசெல்லாம் தொடச்சாதான் ஈஸியாக காற்று அப்படின்றது வேகமாக வரும், ரூம் சீக்கிரமாக கூலிங் ஆகிடும். அதனால அதை பார்த்துக்கோங்க. ஏசி சர்வீஸ் பண்ணிடுங்க தயவு செஞ்சு. இந்த வெயில் காலம் இன்னும் ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே எப்படி கொளுத்துங்க பாருங்க. ஏதோ வந்துட்டு மதியம் மாதிரி அடிச்சிட்டு இருக்குது, இது காலைல ஒரு 10 மணி தான் ஆகுது. ஸோ அந்த மாதிரி வெயில் அடிச்சிட்டு இருக்குது. ஸோ அதனால ஏசியை வந்துட்டு இப்பயே வந்துட்டு சர்வீஸ் மேனை கூப்பிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிடுங்க. நானும் சர்வீஸ் மேனை கூப்பிட்டு க்ளீன் பண்ணுவேன், அதுக்கான வீடியோஸையும் நான் எடுத்து உங்களுக்காக கொடுக்குறேன். ஓகே, இந்த மாதிரி இதை பண்ணிட்டாலே வந்துட்டு போதுமான ஒன்று. நல்லா இருக்கும், கேஸ் கரெக்டாக இருக்கா, ஸோ ஜென்ரல் சர்வீஸ் அப்படின்றத பண்ணி போட்டுட்டிங்கனாலே ஏசி நல்லா வந்து கூலிங் கொடுக்கும். அப்போ சீக்கிரமாக வீட்லேயும் கூலிங் ஆகிடும். ஒரு மணி நேரத்துக்கு மேலே வைக்காதீங்க. 1 மணி நேரத்துக்கு மேலே வச்சுட்டு 1 மணி நேரம் வச்சு டைம் செட் பண்ணிடுங்க. டைம் செட் பண்ணிட்டு மேல் ஃபேனை ஃபுல்லாக ஸ்பீடாக வச்சிங்கன்னா காற்றை வெளியில் தள்ளி விட்ருவோம். வெளியில் தள்ளி விட்னா அந்த இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருவோம். அதனால வந்துட்டு காற்றை வந்து ஒரு பாயிண்ட்ல அப்படின்றதுல வைங்க. ஸோ ஒரு பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா தான் ஸோ அது கரெக்டாக வந்துட்டு இருக்கும். கூலிங் உள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும். அடிக்கடி டோரை திறந்து வெளில வர்றது, அடிக்கடி வந்து காற்று வெளில போகிற மாதிரி திறந்து வச்சுட்டு போகுது, அந்த மாதிரிலாம் போகாதீங்க. சீக்கிரமாக கூலிங் அவுட் ஆகிடும். வெளியில் போயிட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு உள்ளே இருக்கிற டெம்பரேச்சருக்கு உங்களுக்கு என்னன்னா இன்னும் கூலிங் தேவை அப்படின்னு கேட்கும். முடிஞ்ச அளவுக்கு வேலையெல்லாம் ஃப்ரீ பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போய் ஏசியை போட்டு உட்காந்துக்கோங்க. ஸோ ஃபேமிலியில் யாராவது எக்ஸ்ட்ரா வராங்கன்னா பாயிண்ட்டை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி ஏசி கம்ப்ரஸரை கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு அதாவது நேரமாக கொஞ்சம் ரன் பண்ண விடுங்க. அதே போல் நீங்கள் வந்துட்டு அந்த ஃபேன் வந்து கூலிங் வந்து ரொம்ப கம்மியாக 14லலாம் 16லலாம் வச்சுருவாங்க, அந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. ஸோ ஏன்னா அது என்னதான் நீங்கள் 16 வச்சாலும் அது கூலிங்கான டைம் அப்படின்றது இந்த ரூமை பொறுத்து அதில் என்ன கூலிங் வருதோ அதே தான் வரும். என்னன்னா கம்ப்ரஸர் ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும், அவ்வளவுதான். ஸோ மற்றபடி வந்துட்டு எதுவுமே கிடையாது. நீங்கள் 24 வச்சு அந்த சென்சாரை உள்ள ஆஃப் ஆகுது பார்த்தீங்களா, அந்த சென்சாரை எடுத்துட்டு நீங்கள் 24 வச்சு ரன் பண்ணீங்கன்னா அப்பையும் வந்துட்டு 16 லட்சம் கூலிங் தான் அதில் வரும். நீங்கள் அதாவது டவுன் பண்ணுறதுனால அதில் கூலிங் வந்துட்டு இன்னும் அதிகமாக தள்ளும் அப்படின்லாம் கிடையாது. ஒரே கூலிங் தான் அதில் கிடைக்கும். டெம்பரேச்சர் ரூம்குள்ளே இருக்கிற டெம்பரேச்சரை மட்டும் தான் அதை மாற்றி எடுத்துக்கும். அதனால் ரொம்ப டவுனில் வைக்காதீங்க. 24 மேக்ஸிமம் நம்மளுடைய இந்த வெயிலுக்கு நம்ம எவ்வளோ வரைக்கும் தாங்குவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏசிக்குள்ளே ரொம்ப இருக்கிறவங்க வந்து 21, 20 அவ்வளோதான், இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு 24 வச்சுக்கோங்க, அதுதான் ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா உங்கள் ஏசி சைடில் போய் பாருங்கள். ஸோ சைடில் வந்துட்டு போட்டிருப்பாங்க மேக்ஸிமம் நீங்கள் வந்து 24 டிகிரி தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஊர் கவர்மெண்ட்லேயே அதான் சொல்லியிருக்காங்களா, 24 டிகிரி தான் அதில் வைக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு ரூம் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அந்த இரும்பு பொருளை வந்துட்டு பீரோலாம் வச்சுருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பீரோலாம் ஏசி ரூமில் வைக்காதீங்க. ஏன்னா அதெல்லாம் கூல் பண்ணிட்டு தான் வரும். அது ஏதாவது அதாவது பால்கனி இது மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, மேலே வந்து ஸ்லாப் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்லாப் எல்லாமே வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஸோ இப்படி பண்ணிங்கனாலே நல்ல கூலிங் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் என்னுடைய கரண்ட் பில் அப்படின்றத நான் மிச்சம் பண்ணேன். இப்போ வேற சப்சிடிலாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அது கடைகளுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கடைகளெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ரெகுலராக வந்துட்டு இப்போ எனக்கு வந்து 500 சில்லரை வந்துச்சிங்களா லாஸ்ட் மந்த்து, இப்போ எனக்கு இந்த மந்த் வந்து 600 சில்லரை வந்திருக்குங்களா. ஸோ இந்த 500 சில்லரை வந்திருக்குன்னா இதுவே ஒரு கடையாக இருந்ததுன்னா அதில் ஒரு 500 சில்லரை வந்திருக்கு அப்படின்னா அப்போ இந்த தடவை வந்துட்டு 600 சில்லரை வந்திருக்குன்னா அப்போ அந்த பழைய இதுக்கு வந்துடும். அதில் வந்துட்டு 2 ரூபா ஏதோ மானியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு விலாவரியாக ஒரு வீடியோ போட்டுட்டோம், மறக்காமல் அதை போய் பார்க்கலைன்னா பார்த்துடுங்க. ஸோ இப்படி தான் நான் என்னுடைய கரண்ட் பில் 2778 4000, 3000, 5000 அதுலேருந்து ஸோ இப்போ இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். அப்போ என்ன ஆகும்னா ஏசி ஓடிக்கிட்டே இருக்கும், ஃபேன் வந்து ஃபுல் ஸ்பீடில் இருக்கும். ஸோ ஏசி ஓடிக்கிட்டே தான் இருக்கும், அதை பெருசாக கண்டுக்கல. அப்போ அதுக்கப்புறமேட்டுக்கு சில விஷயங்கள் பார்த்து சில டெக்னீஷியன்கிட்ட கேட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அப்படின்றத வந்துட்டு பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. நீங்கள் கடை ஏதாவது வச்சிருக்கீங்கன்னா, நீங்கள் கரண்ட் அடுப்பு அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்குற சப்சிடியை பற்றி அதில் விளக்கமாக போட்டிருக்கிறேன், மறக்காமல் அதை போய் பார்த்துருங்க. நன்றி.